அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக ஆண்களுக்கு விந்து நீர்த்து போகுதலுக்கான காரணங்கள் மற்றும் உயிரணுக்கள் குறைவதற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை போக்கிக் கொள்வதற்கான எளிமையான வழிமுறைகள், முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை விதை முருங்கை விதையை பற்றி பல அரிய மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். காய்ந்த முருங்கை விதை 20 கிராம், சாரா பருப்பு 10 கிராம், பிஸ்தா பருப்பு 10 கிராம், பாதாம் பருப்பு 10 கிராம், சிறு கற்கண்டு 15 கிராம், நாட்டு பசும்பால் 100 மில்லி. இவற்றில் நாட்டு பசும்பாலை தவிர்த்து மற்ற பொருட்களை கல்வத்தில் இட்டு தூளாக்கலாம். முதலில் முருங்கை விதை, அடுத்ததாக சாரா பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, சிறு கற்கண்டு, இப்பொழுது நாம் நன்றாக நசுக்கியதுடன் சிறிது நாட்டு பசும்பாலை விட்டு விழுது போல் அரைக்கலாம். அற்புதமான முறையில் அரைக்கும் போதே ஒரு நறுமணத்தை ஏற்படுத்தும். நறுமணத்துடன் விழுதாக்கிவிட்ட இவற்றை மருந்தாக மாற்றப் போகின்றோம். நாம் 100 மில்லி நாட்டு பசும்பாலை சுண்ட காய்ச்சலாம். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் நாம் கல்வத்தில் பல்வேறு வகையான பொருட்களை போட்டு நாட்டு பசும்பாலை விட்டு அரைத்தெடுத்த விழுதை சேர்க்கலாம். அன்பான நேயர்களே, சுண்ட காய்ச்சிய பாலில் நாம் சேர்த்த விழுது எல்லாம் 2 கலந்து கொதித்து விட்டன. அற்புதமான நறுமணமும் வந்துவிட்டன. இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான இந்த மருத்துவ குணம் நிரம்பிய பாலை காலை மாலை இருவேளையும் உணவிற்கு பின் 1 மணி நேரம் கழித்து சுண்ட காய்ச்சி இந்த விழுதையெல்லாம் பசும்பாலை விட்டே அரைத்து அந்த விழுதையும் சேர்த்து நன்றாக காய்ச்சி எடுத்த பாலை பருகி அடியில் பருப்புகளின் செடிமெண்டேஷன் வீழ்படிவு தங்கியிருக்கும். அதை மென்று சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக ஆண்களுக்கு உடல் தேரும் புருஷ லட்சணத்தை ஏற்படுத்தும். நீர்த்த விந்துவை இறுக கட்டும். உயிரணுக்களின் எண்ணிக்கையை உற்பத்தி செய்யும். உடல் சோபை என்பார்கள், அதாவது உடல் அசதி, அந்த அசதி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். இரவு வேளையில் ஆழ்ந்த தூக்கத்தை ஏற்படுத்தும். அன்பான நேயர்களே, எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.